அவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். மத்தேயு 15:32. இயேசு கிறிஸ்து தம்மிடத்திலே 3 நாட்களாய் தங்கியிருந்த ஜனத்திற்காய் அவர் பரிதவிக்கிறவராய் காணப்பட்டார். ஏனென்று சொன்னால், அந்த ஜனங்கள் 3 நாட்களும் புசியாமல் பட்டினியாய் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். அவர்களை அப்படியே அனுப்பிவிட்டால் அவர்கள் வழியில் சோர்ந்து போவார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு போஜனம் கொடுக்கும்படி தேவன் விரும்பினார். பட்டினியாய் இருந்த ஜனங்களுக்காய் பரிதவிக்கிற தேவன் அவர். இயேசு தம்முடைய சீசர்களிடத்தில் இந்த ஜனங்களுக்கு போஜனம் கொடுக்கும்படி சொன்னார். சீசர்கள், திரளான ஜனங்கள் இருக்கிறார்களே, இவர்கள் திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தரத்தில் நமக்கு எங்கே கிடைக்கும் என்று சொன்னார்கள். இயேசு சீசர்களிடம், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு சீசர்கள், எங்களிடத்தில் 7 அப்பங்களும் சில சிறு மீன்கள் மாத்திரமே உண்டு என்று சொன்னார்கள். இயேசு கிறிஸ்து அந்த அப்பங்களையும் மீன்களையும் சீசர்களிடத்திலே அவர் வாங்கி கொண்டார். வாங்கி கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அப்பங்களையும் அந்த மீன்களையும் தன் கைகளில் எடுத்து அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி அவைகளை பிட்டு தம்முடைய சீசர்களிடத்திலே அவர் கொடுத்தார். சீசர்கள் அதை பந்தியில் இருந்ததான அந்த ஜனங்களுக்கு அவர்கள் போஜனத்திற்காக கொடுத்தார்கள். வேதம் சொல்லுகிறது, சாப்பிட்டு திருப்தி அடைந்தவர்கள் புருஷர்கள் மாத்திரம் 4000 பேர் இருந்தார்கள் என்று. ஸ்ரீகளையும் குழந்தைகளையும் தள்ளி 4000 புருஷர்கள் திருப்தியாய் போஷித்தார்கள். மீதம் 7 கூடை நிறைய எடுக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்காக பரிதவிக்கிற ஒரு பரம தகப்பன் உண்டு. அந்த தேவன் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்திருக்கிறார். அவர் உங்களுக்காய் பரிதவிக்கிறவர். இருக்கிற வண்ணமாய் உங்களை அவர் விடுகிறதில்லை. நீங்கள் சோர்ந்து போவீர்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறபடியினால் உங்கள் தேவைகளை அவர் திருப்தியாய் சந்திப்பார். இந்த நாள் நிச்சயமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் தேவைகள் திருப்தியாய் சந்திக்கப்படும். ஆண்டவர் உங்களை திருப்தியாய் இந்த நாள் நடத்துவார். தேவனிடத்தில் வாருங்கள், அவரிடத்தில் முழங்கால் படியிடுங்கள். அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, இந்த நாள் எங்களை நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி அவருக்கு முன்னே நில்லுங்கள். அவர் உங்களுக்காய் பரிதவிக்கிறவர். உங்கள் சூழ்நிலையை நன்கு அறிந்திருக்கிற தேவன் நிச்சயமாய் உங்களை வந்த வண்ணமே அனுப்ப மாட்டார். இன்று நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் திருப்தியாய் போஷிக்கப்படுவீர்கள். உங்கள் தேவைகள் எல்லாம் அவருடைய நாமத்தினால் சந்திக்கப்படும். அவர் உங்களுக்காக பரிதவிக்கிறவர். நிச்சயமாய் அற்புதம் செய்வார். அவர் நிச்சயமாய் இந்த நாள் உங்களுக்கு திருப்தியான நாளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.